ராமசாமின்னு நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் சென்னை ஏர்போர்ட்டுக்கு போனார். அதாவது சென்னை ஏர்போர்ட்ல இருந்து அவர் டெல்லிக்கு போகணும் அவர் பையனை பார்க்கறதுக்காக. முதல் தடவையா அவர் ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு. கிராமத்திலே வளர்ந்தவர். பையன் எல்லா விஷயமும் சொல்லி டிக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டோம். நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கிட்டாரு. கேட்டில் செக்யூரிட்டி செக் முடிஞ்ச உடனே உள்ளே போனார். பேக்கேஜ் எல்லாம் செக்இன்ல கொடுத்தாரு. போர்டிங் பாஸ் கொடுத்தாங்க. வாங்கிட்டு நேராக லவுஞ்சில் போய் உட்காந்துட்டாரு. சரி, நமக்கு தான் என்ன ரொம்ப நேரம் இருக்கு ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு, என்ன பையன் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாலே வாங்கன்னு சொல்லிட்டான் இல்லையா, அதனால இவர் முன்கூட்டியே வந்துட்டதுனால நிறைய நேரம் இருக்கு, அதனால நம்ம வந்து உள்ள ஏர்போர்ட்டை ஒரு ரவுண்ட் அடிப்போம் அப்படின்னு அப்படி உள்ள சுற்றி வர்றாரு. பெரிய பெரிய கடையாக இருக்கு, கலர் கலராக லைட் போட்டிருக்காங்க. ஒரு காஃபி ஷாப்பும் இருக்கு. சரி, காஃபி குடிக்கலாமே அப்படின்ட்டு காஃபி என்ன விலைன்னு கேட்டார். ஏன்னா கிராமத்துலேருந்து வர்றவர் புதுசாக இருக்கிறதுனால கேட்டுக்கிட்டாரு முன்கூட்டியே. என்ன விலைன்னாரு. 240 ரூபான்னாங்க. பயந்து போய் காஃபி குடிக்கிற ஐடியாவை விட்டுட்டு மறுபடியும் அப்படியே சுற்றி வர்றாரு. வர்றப்போ ஒரு வெயிட் பார்க்குற மிஷின் இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் சின்ன சின்ன பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் லைட்டை போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, கலர் கலரா. அங்க அது கொஞ்சம் வித்தியாசமான உருவத்துல டெக்கரேட்டிவா லைட்டு போட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு ஒரு சின்ன ஆசை. சரி, எவ்வளவு நேரம் தான் இருக்கே நிறைய, இது வந்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஊர் மிஷின்லாம் அந்த மாதிரி ஒரு ரூபா காசை போட்டோம்னா அது வந்து நம்மளுடைய எடையை சொல்லும், அதோட சேர்ந்து ஒரு ஜோசியமும் சொல்லும், ப்ரெடிக்ஷன் சொல்லும். நீங்க வந்து வாழ்க்கையில நல்லா வளமா வரப்போறீங்க, அல்லது உங்களுக்கு செல்வம் குமிக்க போகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கான் அந்த டிக்கெட்டை. அதனால இவருக்கு அதுல ஒரு ஈடுபாடு வந்து வச்சுட்டு அது மேலே ஏறி நின்று காசை போடுறாரு. கட கட கடன்னு சவுண்டு வருது. டக்குன்னு ஒரு டிக்கெட் வந்து விழுகுது. அதை எடுத்துட்டு கீழே இறங்கிட்டு அதை படிச்சு பார்க்குறாரு. அதுல வந்து உங்க பேரு ராமசாமி, வயசு 64, நீங்க போற ஃப்ளைட்டுக்கு இன்னும் 40 நிமிஷம் டைம் இருக்கு அப்படின்னு அது சொன்னிச்சு. இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் ஜோசியம் சொல்ற மிஷின்னா இந்த ஊர்ல நம்ம ஜாதகத்தையே சொல்லும் போல இருக்கே அப்படின்னு கொஞ்சம் அவருக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. அதாவது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்ச உடனே சரி, இதை வந்து நம்ம கொஞ்சம் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சாரு. சுத்தி வந்தாரு, பாத்ரூம் போனாரு, தலையெல்லாம் கொஞ்சம் முடியெல்லாம் திருத்திக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமான முகத்தோட வந்து லக்கேஜோட சேர்ந்து ஏறி நின்னாரு. எதுக்கு லக்கேஜ் அப்படின்னா ஏதாவது வித்தியாசம் காமிக்கணுமே, பழைய மாதிரியே இருந்து அது பழசை சொல்லிடுமோ அப்படிங்கிறதுக்காக, ஒரு வித்தியாசத்துக்காக லக்கேஜையும் சேர்த்து வச்சுக்கிட்டு மேலே ஏறி நின்னாரு. காசை போட்டாரு. கட கட கடன்னு சவுண்டு வந்துச்சு. ஒரு டிக்கெட் வந்து விழுந்தது. எடுத்துட்டு இறங்கி கீழே படிச்சு பார்க்குறாரு. உங்க பேர் ராமசாமி, உங்க வயசு 64, உங்க ஃப்ளைட்டுக்கு இன்னும் 20 நிமிஷம் டைம் இருக்கு. அதாவது 15 நிமிஷத்துக்கு முன்னால போர்டிங் கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்கிறது அவருக்கு தெரியாது. உள்ள வந்துட்டோம்ல, 20 நிமிஷம் டைம் இருக்குல்ல அப்படின்ட்டு சரி இந்த மிஷினை கண்டுபிடிச்சே ஆகணும், இது என்னவோ பண்ணுது அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சாரு. ஒரு காஃபி சாப்பிட்டாரு, காசு போனாலும் பரவாயில்லைன்ட்டு சுத்தி வந்தாரு. மறுபடியும் வந்து மேலே ஏறி காசை போட்டுட்டு சைட்ல திரும்பி நின்றுட்டாரு. இப்ப இது என்ன பண்ணுது பார்க்கலாம், நம்மளை ஏமாத்துதா இல்ல அது ஏமாறுதா பார்த்துருவோம் அப்படின்ட்டு நின்னாரு. கடகடகடன்னு சவுண்டு வந்துச்சு. ஒரு டிக்கெட் வந்து விழுந்துச்சு. இவருக்கு வந்து மனசுக்குள்ள சரி நம்ம வந்து மிஷினை ஏமாத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில கீழே இறங்கி அந்த டிக்கெட் எடுத்து படிச்சு பார்க்குறாரு. உங்க பேர் ராமசாமி, உங்க வயசு 64, நீங்க போக வேண்டிய ஃப்ளைட்டு போய் 5 நிமிஷம் ஆச்சு அப்படின்னுச்சு அந்த டிக்கெட்டை. ஆஹா, நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கு தானே வந்தோம், இந்த மிஷினை பார்க்க போய் ஃப்ளைட்டை விட்டுட்டோமே, இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு அவருக்கு ஒரே தலைவலியா போச்சு, யோசனையா போச்சு. இப்ப அவர் எதுக்கு வந்தார் ஏர்போர்ட்டுக்கு? ஃப்ளைட்ல ஏறி டெல்லிக்கு போறதுக்காக. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? வேலை பார்க்குற மிஷின் எப்படி வேலை பார்க்குறதுன்னு செக் பண்ற வேலையை ஆரம்பிச்சு ஃப்ளைட்டை விட்டுட்டாரு. இந்த நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு குறிக்கோளோட வர்றோம் அப்படிங்கிறப்போ அந்த குறிக்கோளை அடைகிறதுக்கு
நடுவுல வேற எந்த இடர்பாடு வந்தாலும், எந்த இடைஞ்சல் வந்தாலும், அல்லது எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நம்ம அதுல ஈடுபடக்கூடாது. குறிக்கோளை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கா இருக்கணுமே தவிர, எல்லாத்துக்கும் நம்ம கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இப்படித்தான் ஃப்ளைட்டை விட்டுட்டு ஏர்போர்ட்ல தூங்குறதா இல்லை திரும்பி போறதான்னு யோசிச்சுட்டு இருக்கணும். அதனால நீங்க ஒரு இலக்கை வைக்கிறீங்க, அதை நோக்கி பயணம் செய்யறீங்க அப்படின்னா பதட்டப்படாம, எந்த வித இடைஞ்சலுக்கும் ஆளாகாம, உங்களை வேற எந்த கவனமும் சிதறாம அந்த இலக்கை நோக்கி நீங்க பயணுங்க. நிச்சயமா உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைவீர்கள். வாழ்க வளமுடன்.